ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிப்பிக்குள்ளே முத்துன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இது குளத்து சிப்பி முத்துலேருந்து வந்திருக்கு. குளத்து சிப்பிலேருந்து வந்த முத்து பார்த்துக்காங்க, எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலி எனக்கு தெரியாமே போயிட்டு இது முத்து நிறைய எடுத்துருக்கலாம். எப்படி எடுத்தேன் அப்படின்னு பாருங்கள், சரியா? எனக்கு ஒருத்தங்க தந்தாங்க சிப்பி. ஸோ அந்த சிப்பியை நான் வந்து சாப்பிட்றதுக்காண்டி எடுத்தது இடத்துல இது பார்த்துட்டேன். எப்படி பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு தெரியுதா? சிப்பி. சிலங்க தோடுன்னு சொல்லுவாங்கல்ல, இது நாங்கள் சிப்பின்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலி இது கடல் சிப்பி இல்லை, குளத்து சிப்பி. ஹீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாட்டு இதில் கண் வலினா இதில் உள்ள இதை உடச்சி இதில் ஒரு தண்ணி வரும், அந்த தண்ணியை அப்படி கண்ணில் ஊற்ற சொல்லுவாங்க. சூடு சின்ன வயசில் கண் நோய் வந்துச்சுன்னா அப்படி ஊற்ற சொல்லுவாங்க. அவ்வளோத்துக்கு பெஸ்ட்டு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. நீ ஒருத்தன் தந்தாங்க, இது ரொம்ப பெஸ்ட் நல்லதுன்னு நினச்சி நான் அவிக்க போட்டாச்சு. அவிக்க போகிறேன். அவிச்சிக்கிட்டு உடச்சி என்ன மாதிரி பண்ணணும்னு ஐடியா இல்லை, பண்ணுவோம். சரியா? இது அந்த சிப்பியை எப்படி தோடை எப்படி எடுத்தால் விரித்து அந்த தோடை விரிக்கும் போது சிப்பியில் இருக்குது, இவ்வளோந்தான் இருக்கும், கொஞ்சோண்டு இருக்கும். இதில் இருந்து இந்த வயிற்றில் வேஸ்ட் இருக்கும், ஒரு மாதிரி தொலி மாதிரி இருக்கும், அதை அப்படியே பிச்சு எடுத்தால் வந்துடும். சரியா? அப்புறம் நான் இதில் ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்னென்னா, ரெண்டாக அதை வெட்டி கொஞ்சம் அலசி இருக்கணும். ரெண்டாக வெட்டி அலசலை. ஏன்னா இந்த கழிவு மட்டும் எடுத்தால் போதுன்னு நினச்சிட்டேன். ஏன்னா அது நான் லாஸ்ட்டு சொல்கிறேன் எதனாலன்னு. இப்போ வயிற்றில் இருக்க அந்த கழிவு மட்டும் எடுத்துகிட்டு போட்டுறேன். சரியா? இதே மாதிரி எல்லா தோட்டிலேருந்தும் ஒன்று ஒன்றா எடுத்து அப்படி பிதுக்குனா போதும். அப்படியே அந்த வயிற்றுலேருந்து அந்த வேஸ்ட்டு, அந்த மண் தொழி இருக்க வேஸ்ட்டு ஃபுட்டு அதெல்லாம் இருக்கக்கூடிய இடம், கழிவெல்லாம் இருக்கக்கூடிய இடம் அது வந்துடும். சரி, அதுக்கப்புறம் தக்காளி உள்ளி இஞ்சி பூண்டு இவ்வளோத்தையும் நம்ம சிக்கனுக்கு இறைச்சி வரி வசைக்கிற மாதிரி இந்த மூணையும் போட்டு வசக்கிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி இனி கழுவி வச்சுருக்கேன். சொன்னது போல் நான் வந்து க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி நிறைய தடவை உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன். இலக்கிய மீன் பொரிச்சிட்ருக்கோம். இந்த பக்கம் சிப்பியை வசக்கிறதுக்காண்டி இஞ்சி தக்காளிலாம் போட்டாச்சு. இஞ்சி போட்டெல்லாம் சிக்கன் கறி வைக்கிற மாடலில் எல்லாம் வச்சு இஞ்சி போட்டு நல்லா வச்சு அந்த மாடலே வைக்க போகிறோம். சரியா? சிக்கன் பொடி அதுவும் போட்டு சிக்கன் பொடி போட சொல்லுவோம். அது சிக்கன் பொடியும் போட்டு வசிக்கிட்டு இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆக்சுவலி நான் சாப்பிட்ற போகிறேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட வந்தேன். கடைசியில் பார்த்தா என்ன ஆச்சுன்னா, ரப்பர் இருந்தாலும் இருந்துச்சு. எனக்கு எப்படி வைக்கணும்னு தெரியாமல் வச்சுட்டேன். நல்லா குக்கரில் வேக வச்சேன். ரெண்டாவது போடும்போது எனக்கு கல் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு சாப்பிட்டதும் சரியாக சரிதுவாகலை, ரப்பர் மாதிரி இருந்துச்சு. எனக்கு வைக்க தெரியாமல் வச்சுட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் கல் சாப்பிட்டு நானும் அதை ஒதுக்கி வச்சுட்டு இருக்கேன். கடைசியில் ஒன்று எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அதுக்குள்ளே இதே மாதிரி குட்டி முத்து இருக்குது. பார்த்துக்காங்க, கல் மாதிரி தான் இருக்கும். வச்சாலும் டக்குன்னு கல் சாப்பிட்டாலும் பட்டுச்சு. எனக்கு நம்பவே முடியல, எனக்கு கல் முட்டை இல்லை அப்படின்னா எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் அதை கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். கல்லுன்னே ஒதுக்கி லாஸ்ட்டு எல்லாம் தூரப்பட்ட போகிறது தான் இது என்னடா அப்படின்னு சொல்லி கல்லுன்னு பார்க்கும்போது தான் எனக்கு மனசு சங்கடமாகி போச்சு. இல்லைன்னா நிறைய முத்து கலெக்ட் பண்ணியிருப்பேனே அதுலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? அப்படியே ஒரு ஷைனிங் இருக்குது. நம்ம பாசி வாங்குவோம்ல அந்த மாடல், ஆனால் குட்டியாக இருக்குது. இது குளத்து மீனில் உள்ளது, குளத்து சிப்பியில் உள்ளது. அதை லைட்டாக உரசி பார்க்கும்போது கூட அது ஒன்றுமே ஆகலை. அந்த தெரியுதா? சரி, இன்றைக்கி இந்த சிப்பி பார்த்தால எனக்கு ஒரு ஹாப்பி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.